எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கோடை காலத்திற்கு ஏற்ற பால் சர்பத்துங்க. இது ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பால் சர்பத் செய்கிறதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரத்தை நல்லா கழுவிட்டுங்க. அதில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேங்க. பாத்திரத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு முறை நல்லா கழுவிட்டு நம்ம பயன்படுத்துறதுனால பால் அடிப்பிடிப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு குறைவாக தான் இருக்குங்க. இது மாதிரி 1/2 லிட்டர் பால் எடுத்து இதை நல்லா காய்ச்சிக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்க பால் நல்லா 2 பொங்கு வர்ற வரைக்கும் பொங்க காய்ச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் மிதமான தணலில் வச்சு 2 இல்லாட்டி 3 நிமிஷம் வரைக்கும் பாலை நல்லா காய்ச்சிக்கணுங்க. இடையில பாலில் ஆடை சேர்ந்துடாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி பாலை ஆற்றி விட்டு நம்ம காய்ச்சிக்கணும். பால் கிட்டத்தட்ட மிதமான தணலில் 5 நிமிஷம் போல் காஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க பாலில் 100 கிராம் அளவுக்கு பச்சை கோவா நான் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட கோவா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பால் கோவாவை டைரெக்டாக இந்த பாலில் சேர்த்திக்கலாம். சுவையில் எந்த விதமான மாறுபாடும் நமக்கு வராதுங்க. பால்கோவா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 இல்லாட்டி ஒரு 3 நிமிஷம் விட்டுருங்க. அந்த பால்கோவா இந்த சூடான பாலில் நல்லா வெந்து அது சாஃப்டாயிருங்க. சாஃப்டானதுக்கப்புறமா அதை நம்ம ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லாட்டி கரண்டியை வச்சோ நம்ம 1-2 உடச்சி விட்டுக்க போகிறோம். நம்ம போட்ட கோவா நல்லா சாஃப்டாக பாலில் ஒருக்கா வெந்துருச்சுங்க. அதை நல்லா மசிச்சும் விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. இந்த சர்க்கரையை பாலில் சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா ஆற்றி விட்டு பாலை காய்ச்சிக்கணும். இதில் ஆடை சேராத மாதிரி நம்ம இந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கணுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே 2லேருந்து ஒரு 4 சொட்டு அளவுக்கு பிங்க் கலர் ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிறேங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி ப்ளைனாகவே வச்சுக்கலாம். இது மாதிரி ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா பாலை காய்ச்சினதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் போல் வச்சு எடுத்துக்க போகிறோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த பால் எடுத்து அந்த பால் கூட நறுக்குன 10 பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறோம். அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அந்த சப்ஜா சீட்ஸையும் இந்த பாலோடு சேர்த்திக்கிறோம். இந்த சப்ஜா சீட்ஸ் நமக்கு உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவும் உதவி புரியுது. கோடை காலங்களில் இந்த சப்ஜா சீட்ஸை உங்களுடைய ரெகுலர் மீலில் ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. ரெடியாக இருக்க இந்த பால் சர்பத்தை சர்விங் டம்ளருக்கு மாற்றிக்கலாம். சில்லுன்னு நம்மளுடைய பால் சர்பத் ரெடிங்க. இந்த பால் சர்பத் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி குடிப்பாங்கங்க. நீங்களும் இந்த பால் சர்பத் ரெசிபியை வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பால் சர்பத் ரெசிபி பிடித்திருந்துச்சுன்னா குக் டு ஈஸி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.